ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஎஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 10th ஸ்டாண்டர்டுக்கான சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு சென்டம் எடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா அல்டிமேட் டைம் மேனேஜ்மெண்ட் நான் உங்களுக்காகவே செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நம்ம சென்டம் எடுப்போம். ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா 5:30. ஆக்சுவலாக நான் இதை காலையிலேயே படிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது காலையிலே படித்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு பிரெயின் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ நம்ம என்ன படித்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக அதாவது இது வரைக்கும் நீங்கள் படிக்கலைனாலுமே கூட நீங்கள் அந்த டைமில் படிச்சிங்க அப்படின்னா பிரெயின் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா. அப்போது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அது ஸ்ட்ராங்காக நிற்கும். அதான் 5:30 பிளான் பண்ணிச்சு. 5:30 7:30 வரைக்கும் ஃபிசிக்ஸ். என்னது 5:30 7:30 வரைக்கும் ஃபிசிக்ஸில் என்ன அப்படின்னா ஃபார்முலாஸ். நான் ஆல்ரெடி ஃபார்முலாஸ்க்குன்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் ஃபுல்லாக எல்லா ஃபார்முலாவும் காட்ட முடியாததுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கமெண்ட்டில் கொடுத்துருந்துறேன். கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியல. ஸோ கமெண்ட்டில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பின்னாடி கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்துக்கோங்க. ஃபார்முலாஸ் அண்ட் நியூமெரிக்கல்ஸ் ஓகேங்களா. அடுத்தது 8 o'clock. ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கே தெரியும் 5:30 7:30 வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்முலாஸும் நியூமெரிக்கல் ப்ராப்ளமும் பார்க்கணும். அப்படின்னா அதனால் உங்களுக்காக என்ன அப்படின்னா 30 minutes பிரேக். எப்படி 30 minutes பிரேக். அதுக்கப்புறம் 8 மணிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். 10 மணிக்கு, அதாவது 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி தான் ஃபிசிக்ஸ் 2 marks and 5 marks நம்ம என்ன பண்ண போகிறோம்னா படிக்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் என்னது 30 minutes பிரேக். 30 minutes பிரேக் விட்டு 10:30 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி 12:30 முடிக்கிறோம். அப்போது அந்த டைமில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா கெமிஸ்ட்ரி, ஈக்குவேஷன்ஸ் அண்ட் டெரைவன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி சேம் இதில் என்ன அப்படின்னா 1 மணி நேரம் நம்மளுக்கு என்னது 1 hour பிரேக் கொடுத்துருக்கேன்னா 1:30 ஓகேங்களா. 1:30 3 மணி வரைக்கும் நம்ம என்ன படிக்க போகிறோம் பயாலஜி, டயக்ராம்ஸ், டெஃபினேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை நம்ம படிக்க போகிறோம். எது 1:30 3 o'clock வரைக்கும். அதே மாதிரி 30 minutes பிரேக். 3:30 5 o'clock வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆன்சர் ரைட்டிங். அதான் அந்த பயாலஜியை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாதி இது நம்ம என்ன பண்ணலாம் படித்து கவர் பண்ண போகிறோம். அதுதான் அந்தமாரி கொடுத்துருக்கேன். அது 5 mark 6, அதாவது 5 o'clock 6 o'clock வரைக்கும்னா ஆல் மீன்ஸ் அது 1 mark கொஷின். 1 mark கொஷின் புக் பேக்கும் படிச்சுக்கோங்க. அண்ட் புக் இன்சைடுக்கான இதுவும் நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபிசிக்ஸ் அதுக்கு கீழே பயாலஜின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதுலேருந்து கண்டிப்பாக 1 mark நம்ம கண்டிப்பாக 12 out of 12 நம்ம கண்டிப்பாக எடுத்துடலாம். நம்ம சென்டமே எடுத்துடலாம் ஓகேங்களா. அடுத்தது 7 o'clock அதேமாதிரி 1 hour பிரேக் ஓகேங்களா. 7 o'clock 9 o'clock வரைக்கும் என்ன அப்படின்னா ரிவிஷன். அதாவது நாம் எப்போது 5:30 ஸ்டார்ட் பண்ணோமா அப்பத்துலேருந்து 9 o'clock, அதாவது 9 o'clock வரைக்கும் என்னென்னா ஃபுல்லாக நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம படித்தது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிவிஷன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். பட் ஹார்ட் ஒர்க்கை விட நம்ம என்னது கொஞ்சம் ஸ்டடியாக என்ன பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். இதே மாதிரி டெய்லிக்கும் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சென்டம் எடுக்கலாம். அண்ட் இதே மாதிரி எப்படி நான் உங்களை டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ நான் சந்திக்க வந்தனோ அதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோலையும் நான் உங்களை சந்திக்க வரேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.